தொன்று நிகழ்ந்ததனை உணர்ந்திடும் சூழ்கலைவாணர்களும் தொன்று நிகழ்ந்ததனை உணர்ந்திடும் சூழ்கலைவாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினளாம் எங்கள் தாய். இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினளாம் எங்கள் தாய். யாரும் வகுத்தற்கரிய பிராயத்தளாயினுமே எங்கள் தாய். இந்த பாருள் என்னாலும் ஓர் கன்னிகை என்ன பயின்றிடுவாள் எங்கள் தாய். எங்கள் தாய் எங்கள் தாய். கோல்டன் கேட்ஸ் பள்ளியின் தாளாளர், ஆசிரியர், மாணவ செல்வங்கள், இங்கு வந்திருக்கின்ற பெரியோர்கள், அவையிலே எனக்கடுத்து பேச இருக்கும் எழுத்தாளர் அகர முதல்வன் அவர்களையும் எல்லோரையும் வணங்கி மகிழ்ந்து, வேரும் விழுதும் என்ற தலைப்பின் கீழ் இன்றைக்கி இங்கே மாணவ செல்வங்கள் நிறையா இருக்கிறதுனால அவர்களுக்கு சென்று அடையும் வழியிலே எவ்வளோ எளிமையாக முடியுமோ சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். இன்றைக்கு உலகின் மிக பழமையான தொடர் நாகரிகம் என்கின்ற பெருமைக்கு உரிய ஒரே நாகரிகம் எது தெரியுமா? நம்முடைய தமிழர் நாகரிகம். நாகரிகம் என்பது வேறு, பண்பாடு என்பது வேறு. நாகரிகம்ங்கிறது ஆங்கிலத்தில் சிவிலைசேஷன், அதாவது கண்ணுக்கு புலப்படுத்துவது, மாறுதலுக்கு உட்படக்கூடியது. இப்போ நம்முடைய உணவு, உடை, நாம் செய்கின்ற தொழில், இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு நாகரிகம். பண்பாடு என்பது கண்ணுக்கு புலப்படாதது, அது ஆழமாக பதியக்கூடிய சில மனித நேயத்தின் கூறுகள். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா, நாகரிகம் என்பது புறநிலை, அது ஆலமரத்தின் விழுது போன்றது. பண்பாடு என்பது அகநிலை, அது ஒரு மரத்தின் வேர் போன்றது. இப்போ இந்தியாவுடைய மிக பழமையான நாகரிகம் எது அப்படின்னு கேட்டால் நம்ம சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்வோம். இன்றைக்கி உங்களுக்குலாம் தெரியும், அங்கே நடந்த அகழ்வாய்வுகளில் கண்டெடுக்கப்பட்ட அந்த மொஹஞ்சதாரோ சிட்டாடல்லிருந்து தொடங்கி அவர்கள் நாகரிகத்தை புரிந்து கொள்வதற்கு நமக்கு பல விஷயங்கள் தென்பட்டிருக்கே ஒழிய அவர்கள் எப்படிப்பட்ட பண்பாடோடு வாழ்ந்தார்கள்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கி இந்தியாவில் வேத கலாச்சாரங்கிறோம். அது கலாச்சார அளவில் இருக்கே ஒழிய வேத நாகரிகம் என்று ஒன்று இருந்ததாக நமக்கு எந்தவித அத்தாட்சியும் கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில் தமிழர்களுக்கு மட்டும்தான் ஒரு பண்பாடும் இருக்குது, நாகரிகமும் இருக்குது. இந்த பண்பாடு நாகரிகம் இரண்டிற்கும் அடித்தளமாக எது அமைகிறது என்றால் நம்முடைய தமிழ் மொழி. எங்கள் தாய் என்று பாரதி பாடின அந்த பாட்டில் 2 செய்திகளை சொல்கிறார். இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினளாம் எங்கள் தாய் அப்படிங்கிறார். இந்த மொழி எப்போ தோணுச்சு? when was தமிழ் born? இதுக்கு நமக்கு இன்னைக்கு விடை கிடையாது. அதுபோல் இந்த பாருள் என்னாலும் ஓர் கன்னிகை என்ன பயின்றிடுவாள் எங்கள் தாய். இதையே நம்முடைய மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்கள் கொஞ்சம் வேற மாதிரி சொன்னார். என்ன சொன்னார்? உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமேன்னு 3 வாழ்த்துதுமே போட்டு சொன்னார். ஏன் சொன்னார்? உலக அளவில் இன்றைக்கி தொல்லியல் துறையில் பல ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று ஆர்கியோ லிங்குவிஸ்டிக்ஸ், அதாவது தொல்லியல் சார்பு உடைய மொழியியல். இந்த தொல்லியல் சார் மொழியியலில் சில வரம்புகளை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். என்ன தெரியுமா? ஒரு மொழியானது, ஒரு மொழி கூட்டத்தின் முதல் மொழி அப்படிங்கிறது மதர் லாங்குவேஜ். அந்த மதர் லாங்குவேஜுக்கு கொஞ்ச நாள் கழித்து எப்படி பார்த்தீங்கன்னா மனித உணர்வை போலவே ஒரு ஆர்கானிக் நேச்சர் ஒரு லாங்குவேஜுக்கு, ஒரு மதர் லாங்குவேஜ் இருக்குது, சில டாட்டர் லாங்குவேஜஸ் பிறக்குது. அந்த டாட்டர் லாங்குவேஜஸ்லாம் வளர்ந்த பிறகு மதர் லாங்குவேஜ் என்ன ஆகும்?
நாலாசாரியா மூப்படைந்து இறந்து விடும். இதுதான் லிங்குவிஸ்டிக்ஸ்க்கு உட்பட்ட நியதி. ஆனால் இதையெல்லாம் உடைத்து எறிவது போல் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை பாடுறாரு, பல்லுயிரும் பல உலகும் படைத்து அழித்து துடக்கினும் ஓர் எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல். தமிழ் மொழி எப்படி இருக்கான்? சாட்சாத் பரம்பொருள் மாதிரி இருக்கான். என்னைக்கும் அது அப்படியே இருக்கு. கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளமும் துழுவும் உதரத்து உதித்தெழுந்தே ஒன்று பல ஆயிடினும். இப்படி உங்ககிட்ட இருந்து கன்னடம், மலையாளம், தெலுங்கு, துளு எல்லா மொழியும் வந்து வளர்ந்த நிலை எய்திய பிறகும் நீ மட்டும் இளமைத்தன்மை மாறாமல் எப்படி இருக்கின்றாய்? உன் சீரிழமை திரும்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமேன்னு 3 வாழ்த்துதுமேவா அதுக்காக போடுறாரு. அப்ப என்ன அவர் சொல்ல வர்றாரு அப்படின்னா, பள்ளி குழந்தைங்க பாதி பேர் காணாம போயிட்டாங்க. வெரி குட். நம்முடைய தமிழ் மொழியிலே மிக பழமையான நூல் எது சொல்லுங்க? மிக பழமையானது, வெரி குட், தொல்காப்பியம். 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது தொல்காப்பியம். ஒரு 2200 ஆண்டுகளுக்கு முற்பட்டது சங்க இலக்கியம். நாம இந்த 2025ல் அந்த தொல்காப்பியத்தை இன்னும் நம்முடைய இலக்கண நூலாக வைத்துக்கொண்டு சங்க இலக்கிய பாடல்களை படிக்கின்றோம் என்றால், படிப்பது மட்டுமல்ல அதை புரிந்து கொள்கின்றோம் என்றால், அது எதன் அடையாளம் என்றால், ஒரு மொழியானது இளமைத்தன்மை மாறாமல் இருப்பதற்கான ஒரு அடையாளம். எப்படி இந்த தமிழ் மொழியால் இப்படி இளமையோடு இருக்க முடிகின்றது என்பதற்கு என்னுடைய முப்பாட்டனார் மறைமலை அடிகள் குழந்தைகளுக்கான ஒரு கட்டுரை தொகுப்பை எழுதியுள்ளார். சிறுவர்க்கான செந்தமிழ்னு அதுக்கு பேர். அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த கட்டுரையின் தலைப்பு வந்து இயற்கையும் கடவுளும். இயற்கையே கடவுள், தமிழானது இயற்கை தொடர்புடையது. தமிழுக்கு அருள் துணை இருக்கும் வரை தமிழை எவராலும் அழிக்க முடியாது. தமிழ் இளமைத்தன்மையோடு இருந்து நம்மையெல்லாம் காப்பாற்றுவாள் என்று ஒரு கூற்றினை வைக்கின்றார். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்னாடி பதிப்பிக்கப்பட்ட புத்தகங்களே, பல புத்தகங்கள் இன்னைக்கு தேடினா கிடைக்காது. நிறைய தமிழ் புத்தகங்களை நாம் இழந்திருக்கின்றோம். பேரளவில் இது இருந்தது தான் நமக்கு தெரியுதே ஒழிய அடிக்குறிப்புகளால் புத்தகங்கள் என்ன ஆச்சுன்னு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த சங்க இலக்கியங்களும் தொல்காப்பியங்களும் ஒரு ஓலைச்சுவடியோட லைஃப் அப்படிங்கிறது ஒரு 100-150 வருஷம் படியெடுத்து 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 கடத்தி கொண்ட இன்னைக்கு நம்ம கையில் அது வந்திருக்கு அப்படின்னா, இது ஒரு மனித முயற்சியால் நடக்கக்கூடிய காரியம் மட்டுமல்ல, இயற்கை என்று சொல்லக்கூடிய அந்த இறை அருள் சேர்த்து தமிழை பாதுகாத்து கொண்டிருக்கின்றது. அந்த அளவிலே மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை ஒரு தமிழ் எழுத்தாளர், ஒரு ஃபிலாசபர். அவர் ஃபிலாசபி ப்ரொஃபஸராக வேலை பார்த்தவர் ட்ரிவாண்ட்ரத்தில். அதையும் மீறி ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆசான். இந்த பண்பாட்டுக்கும் நாகரிகத்துக்கும் அடித்தளமாக அமைவது மொழி. இப்படி தமிழர் பண்பாட்டுக்கும் நாகரிகத்துக்கும் அடிப்படையாக இருக்கின்ற இந்த தமிழ் மொழியின் ஆழத்தை கண்டறிந்து அவர் 1880களிலேயே என்ன சொன்னார் அப்படின்னா, திருப்பி திருப்பி கங்கை நதி கரையையும் சிந்து நதி கரையுமே தோண்டிட்டு இருக்கீங்களேப்பா, தெற்க எங்கள் வைகை நதிக்கரையையும் பொருணை நதிக்கரை, பொருணைங்கிறது இன்னைக்கு சமஸ்கிருத பேரால் தாமிரபரணி என்று வழங்குகின்றோம், இங்கே தோண்டுங்கப்பா, தோண்டாதான் இந்த பாரத திருநாட்டுடைய வேர்களை கண்டறிய முடியும்னு அவர் சொல்லி கிட்டத்தட்ட 130 வருஷம் கழிச்சு நாம் இப்போ தான் விழித்து கொண்டு தமிழகத்திலே தமிழக அரசாங்கத்தின் தொல்லியல் துறை அதிவேகமாக அகழாய்வு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றது. தமிழில் 80% சொற்கள் காரணப்பெயர். இது தமிழ் படித்தவங்களுக்கு தெரியும். வரலாறு என்பது எவ்வளோ ஒரு அழகான சொல் பாருங்க. வரல் கூட்டல் ஆறு, ஆறுங்கிறது வழி, வந்த வழியை பார்ப்பது. இப்போ இந்த வரலாறு அப்படிங்கிறது என்னன்னா, எழுதப்பட்ட சாட்சியம் கையில் இருக்கின்ற அந்த காலம்தான் வரலாற்று காலம். இந்த வரலாற்று காலமே இன்னைக்கு இந்த தமிழ் மண்ணிலே பின்னோக்கி வேகமாக போய்கொண்டிருக்கின்றது. கீழடியிலே தமிழி எழுத்து பொறித்த பானை ஓடுகளை கண்டறிந்த போது இந்த தமிழ் எழுத்துகளுக்கு ஒரு 500 பொது யுகத்திற்கு முன், அதாவது இன்னைக்கு 2500 வருடத்திற்கு முற்பட்ட பழமை அப்படின்னு குறிச்சாங்க.
அதை கேட்டவுடனே வடக்க நிறைய பேருக்கு புளிய கரைச்சிருச்சு. ஏன்னா இதுவரையிலும் நம்மகிட்ட என்ன கதை சொல்லிட்டு இருந்தாங்க, மரம் நட்டு தெருவெல்லாம் அமைச்சாரே அசோக சக்கரவர்த்தி, அவர் தான் வந்து பிராமி என்கின்ற எழுத்தை கண்டுபிடித்தார்னு இந்திய வரலாறு இன்றளவிலும் பள்ளிகளிலே அப்படித்தான் சொல்லிக் கொடுக்கப்பட்டு வருது. அதை உடைத்தெறிந்தது கீழடி. கீழடிக்கு அடுத்து இன்னைக்கு வந்து சிவகலையில் எடுத்த பிராமி எழுத்துக்களை 650 பொது யுகத்திற்கு முன், அதாவது இன்றைக்கு 2650 வருஷத்துக்கு முன் என்று இந்த தேதியாகப்பட்டது பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கின்றது. அப்ப இது ஒரு பக்கம். நமக்கெல்லாம் தெரியும் இந்த வரலாறு எழுதுறதுக்கு முந்தின ஒரு காலம் இருக்கு, அதாவது எழுத்துரு இல்லாத காலம், அது பேரு ப்ரீ ஹிஸ்டரி. இந்த ப்ரீ ஹிஸ்டரிக்கும் ஹிஸ்டரிக்கும் நடுவில் இன்னொரு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. இதெல்லாம் மாணவர்களே உங்களுக்காக சொல்றேன், அது பேர் வந்து புரோட்டோ ஹிஸ்ட்ரி. இந்த புரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்முடைய வரலாறை பற்றி நம்மக்கிட்ட வந்து சான்று இருக்காது, ஆனால் நம்மளை பற்றி வெளிநாடுகளில் ப்ரூஃப் சான்று எழுத்து வடிவில் இருக்கும். அது பேர் வந்து புரோட்டோ ஹிஸ்ட்ரி. இப்படி திரைக்கடலோடி திரவியம் தேடினதை வந்து தமிழன் ஒரு 3500 ஆண்டுக்கு முன்னாடியே 4000 ஆண்டுக்கு முன்னாடியே தொடங்கிட்டான். அப்படிங்கிறதுக்கு புரோட்டோ ஹிஸ்ட்ரி என்கின்ற அடிப்படையில் வெளிநாடுகளில் நிறைய வந்து கண்டறிந்திருக்கின்றார்கள். அதில் ஒரு சிலதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேறும் விழுதும் என்னுடைய தலைப்புக்குள் இந்த செய்திகளை வந்து இங்கே நான் பதிய விரும்புகிறேன்னா, இதெல்லாம் பற்றி நம்ம பிள்ளைகளுக்கு வந்து பள்ளிக்கூடங்களில் சொல்லித்தரதே இல்லை. ஒரு சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, இன்னைக்கு வந்து கேம்பிரிட்ஜ் சிலபஸ் என்னெல்லாமோ படிக்குதுங்க, சம்மந்தம் இல்லாமல் படிக்குதுங்க. நம்ம வரலாறு குறித்த ஒரு விழிப்புணர்வு வந்து மாணவர்களிடையே மிக மிக குறைவாக இருக்கின்றது. துருக்கி நாட்டிலே த பாண்டிக் காஸ்பியன் சி, அங்கே வந்து 3200 பொது யுகத்திற்கு முன், அதாவது இன்னைக்கு 5000 வருடம் முன்னாடி மைகாப் கல்ச்சர் என்று ஒரு கல்ச்சர், அங்கு நடந்த அகழாய்வில் லினன் மற்றும் பருத்தி காட்டன் ட்ரெஸ் ஃப்ராக்மெண்ட்ஸை வந்து எக்ஸ்கவேட் பண்ணி எடுத்தாங்க. அப்போ அந்த காட்டனை அந்த பஞ்சு பருத்தி நூலாடையின் துகள்கள், அதை ஆராய்ந்து என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து தென்னிந்தியாவிலிருந்து வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அதை யாரும் கண்டுக்கல. சுமேரியா என்று சொல்லக்கூடிய மெசபடோமியா நாகரிகம், அதோடைய தலைநகரத்துக்கு பேரே பார்த்தீங்கன்னா ஊர். இப்போ ஊர்னோடனே நமக்கு புரியுது. அந்த ஊரில் உள்ள ஒரு கோயிலிலே தேக்கு மரம் இருந்ததை கண்டறிந்தனர். தேக்கு அப்படிங்கிறது உலக அளவில் பார்த்தீங்கன்னா தெற்க நமக்கே உரிய மரம். தென்னிந்தியா தான் தேக்கின் பிறப்பிடம். இதை வந்து இன்னைக்கு ஆர்கியோ பாட்னியில் நிறுவியிருக்காங்க. அப்போ தென்னிந்தியாவிலிருந்து அதாவது இன்னைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 3000 பொது யுகத்துக்கு முன் மெசபடோமியாவில் தேக்கு இருந்தது. இதை நம்ம யாருக்கும் சொல்லலை. சுமேரியாவில் அடுத்து அக்கேடியர்கள் என்று ஆட்சிக்கு வருகின்றனர். 2600 பொது யுகத்திற்கு முன், அதாவது இன்னைக்கு 4600 ஆண்டுக்கு முன்னாடி அவர்கள் நாட்டிலே களிமண் மாத்திரைகள், கிளே டேப்லெட்ஸ்னு சொல்லுவாங்க, அதில் தான் அவங்க வந்து எழுதினாங்க. அதில் எள்ளு அப்படிங்கிற சொல் இருக்குது. இங்கேருந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஆட்கள் என்ன பண்ணியிருக்காங்க, எள்ளை வந்து ஏற்றுமதி செய்து அது எள் அப்படிங்கிற தமிழ் பேரோடையே போய் அங்கே உள்ள களிமண் டேப்லெட்ஸில் பதிவாகி இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி ரீசன்ட் டைம்ஸ் எகிப்து நாட்டில் அங்கே உள்ள இந்த ஃபேரோஸ் என்று சொல்லக்கூடிய அரசர்கள் இறந்த பிறகு அவங்க உடம்பை வந்து மம்மி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா பாடம் பண்ணி வைப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு பெரிய பிரமிடை கட்டிடுவாங்க. ராமசஸ் II என்கின்ற ஒரு மம்மியோடைய மூக்கில் என்ன இருந்துச்சுன்னா மிளகு, முழு மிளகு. ஆர்கியோ பாட்னி என்று சொல்லக்கூடிய தொல்லியல் சார் தாவரவியல்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, இது எல்லாமே வந்து அறிவியல் பூர்வமான செய்திகள். நம்ம சும்மா வந்து ஒரு மொழி வந்து கடவுள் கொடுத்தாரு, அது வந்து 20,000-30,000 ஆண்டாக இங்கே இருக்குது, அதோடைய தொடர்ச்சி தான் இந்த நாட்டுடைய கலாச்சாரம் அப்படின்லாம் சொன்னால் காதில் குத்துனவங்கள்ட்ட போய் இதை சொல்லக்கூடாது. நம்ம வந்து அறிவியல் பூர்வமாக கேள்வி கேட்கணும். கேட்டிங்களா, கடவுள் எங்கேயாவது வந்து ஒரு மொழியை கொடுப்பாரா? இல்லை, மொழிங்கிறது மனிதனின் கண்டுபிடிப்பு. அப்போ இந்த மிளகு என்பது நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து இந்த உலகுக்கு நாம் அளித்த கொடை. அதையும் ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்துக்கு கொண்டு போய் சேர்த்தவன் நம்முடைய முப்பாட்டன், ஒரு ஆதி தமிழன். அவன் அந்த காலத்தில் அதை ஒரு கப்பலில், இப்போ இவ்வளோ நாளாக இந்த செய்திகளெல்லாம் வந்து யாரும் வெளியில் எடுத்து சொல்லலை.
நமக்கே சில சமயம் இதெல்லாம் படித்தா கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம். அண்மையிலே ஒரு 15 நாட்களுக்குள்ளாக தமிழக தொல்லியல் துறை இந்த உலகத்தையே அதிர்ச்சி அடைய செய்யக்கூடிய ஒரு செய்தியை வெளியிட்டது. இந்த கிரிக்கெட்டில் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அப்படிம்பாங்கள்ல, அது மாதிரி மேன் ஆஃப் த மொமெண்ட் யார் அப்படின்னா பேராசிரியர் முனைவர் ராஜன். அவர் வந்து தொல்லியல் துறை வல்லுனர். அவருடைய வாழ்நாளை ஃபுல்லாக இந்த மண்ணோடையே, இந்த மண்ணுக்குள்ளேயே புதஞ்சு செலவழித்து இன்றைக்கு தமிழகத்தின் இரும்பு கால நாகரிகத்திற்கு சிவகலையிலும் சில இடங்களிலும் கிடைத்த ஆதாரங்களை வைத்து இன்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னரேயே, அதாவது 4th millennium BCE அப்படின்னு சொல்கிறோம், அப்போவே வந்து இரும்பை உருக்கி ஈட்டி இந்த விவசாயத்துக்கான கருவிகள் இதையெல்லாம் செய்யக்கூடிய தொழில்நுட்பத்தை தமிழன் கண்டறிந்தான் என்பதை ஆதாரபூர்வமாக இன்று நிறுவியிருக்கின்றார். இப்போ தமிழ் பகுதியிலேருந்து இப்படி ஒரு செய்தி வந்துச்சுன்னு வைங்களேன், வடக்க வந்து இதை நம்ப தயாராக இருக்க மாட்டாங்க. அதனால் இந்த முறை என்ன பண்ணியிருக்கு, தமிழக அரசு வந்து கொஞ்சம் உஷாராக டாக்டர் ராஜன் போன்றவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பூமிக்கு அடியிலிருந்து எடுத்தவற்றையெல்லாம் அமெரிக்காவில், ஏன்னா அமெரிக்காக்காரன் சொன்னால் நம்ம கேட்டுப்போம்ல, அமெரிக்காவில் ஃப்ளோரிடாவில் இருக்கின்ற பீட்டா அனலிட்டிக் என்கின்ற ஒரு பரிசோதனை கூடத்துக்கு அனுப்பிச்சு அங்கேருந்து ரிப்போர்ட்டை வாங்கிட்டாங்க. இப்போ அங்கேருந்து ரிப்போர்ட் வாங்கின பிறகு அது பொய் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ அது மட்டும் அல்லாமல் யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்க்லி கலிஃபோர்னியா அதை சார்ந்த ஒரு பேராசிரியர், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி யுனைடெட் கிங்டம் அங்கே உள்ள ஒரு பேராசிரியர், அதுக்கப்புறம் பழைய ஏஎஸ்ஐயோட டைரக்டர் ஜெனரல் டாக்டர் ராகேஷ் திவாரி, இந்தியாவில் ஒரு மிக முக்கியமான தொல்லியல் கல்லூரி வந்து டெக்கான் காலேஜ் பூனே அங்கே உள்ள பேராசிரியர், அதுக்கப்புறம் நம்முடைய முசிறி துறைமுகத்தை கண்டுபிடிச்ச டாக்டர் செரியன், அவர் வந்து கேரளா கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். இது எல்லாத்தையும் விடாங்க, சாரதா ஸ்ரீனிவாசன் ஒரு பெண்மணி இருக்காங்க, அவங்க வந்து ஆர்கியோ மெட்டலர்ஜிஸ்ட், பழைய உலோகங்களை படிக்கிறவங்க, அவங்க பத்மஸ்ரீ விருது வாங்கினவங்க. இவர்களை எல்லாம் வைத்து அவர்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வந்த ரிப்போர்ட்ஸை வேலிடேட் செஞ்சு, ஆங்கிலத்தில் இதுக்கு வந்து பியர் ரெவ்யூன்னு சொல்லுவோம், இதை எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ ஒரு புத்தக வடிவில் வெளியிட்டுட்டாங்க. அதுதான் ஒரு 10 நாள் முன்னாடி தமிழக முதல்வர் வெளியிட்ட புத்தகம். எனக்கெலாம் ஒரு சின்ன குறை என்னென்னா, அன்றைக்கி வந்து நம்ம ராஜன் அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த என்ன சொல்கிற ஒரு ஹீரோ முக்கியத்துவம் வந்து கொஞ்சம் அந்த அளவு தரப்படலை அப்படின்னு. ஏன்னா எல்லா அமைச்சர்களும் எல்லாம் IAS அதிகாரிகள் இவங்களே பேசிக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரம். எனிவே, இதை இன்று உலகம் மிக வியப்பாக பார்க்கின்றது. அப்போ இன்னைக்கு ஒரு 5500 ஆண்டுக்கு முன்னாடி இரும்பை உருக்கிறதுக்குங்க 1300 டிகிரி சென்டிகிரேடு ஏற்றணும் சூடு. அப்போ இந்த தொழில்நுட்பத்தை அவன் அப்போவே கண்டறிஞ்சிருந்தான் அப்படின்னா அவனுடைய நாகரிகம் எந்த ஒரு உச்சத்தில் இருக்கும் என்று நமக்கு தெரிகின்றது. இப்போ நம்ம இதுவரையிலும் அந்த வெளிநாடுகளில் உள்ள புரோட்டோ ஹிஸ்ட்ரிலாம் அப்போனா உண்மையாக தான் இருக்கணும், உண்மையிலேயே அவன் சுமேரியாவுக்கு தேக்க அனுப்பிச்சிருக்கணும், மைகாப்புக்கு பருத்தி அனுப்பிச்சிருக்கணும்னு இப்போ நமக்கு நம்ப முடியுது. இந்த பேக்ரவுண்டில் இப்போ பழையபடி நம்ம மனோன்மணியம் சுந்தரனார் சொன்னதுக்கு வரணும். அவர் என்ன சொல்கிறாரு, சதுமறை ஆரியம் வரும் முன் ஜகம் முழுதும் நினதாயின. ஆரியம் வர்றதுக்கு முன்னாடி இந்த இந்திய துணை கொண்ட ஃபுல்லாக யார் இருந்தா, திராவிட நாகரீகம். முதுமொழி நீதான் மூத்த மொழி, அனாதி என மொழிகுவதும் வியப்பாமே. அப்ப இந்த இந்திய துணை கண்டம் முழுதும் ஒரு காலத்தில் இப்ப நம்ம திராவிட மொழி கூட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு 80க்கும் மேற்பட்ட கிளைகளை உடையது. அதில் 27 மொழிகள் வந்து பிரதான மொழிகள். இது எல்லாத்துக்கும் மூத்த மொழின்னு ஒன்று இருக்கு. இன்னைக்கு வரையிலும் அதை புரோட்டோ டிராவிடியன் அப்படின்னு தான் சொல்றாங்களே ஒழிய அது தமிழ் தான் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் இன்னும் யாருக்கும் வரல. அப்போ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற இந்த இரும்பு நாகரிகம் இதெல்லாம் வந்து ஒட்டி வச்சு பார்க்குறப்ப இனிமேலாச்சும் புரோட்டோ டிராவிடியன்கிறத மாற்றி தமிழ் என்று சொல்லுவார்களா என்று நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இப்போ இந்த இந்திய துணை கண்டம் முழுதும் திராவிட நாகரிகம் இருந்தது, அதிலும் தமிழ் பேசப்பட்டு வந்தது அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஆதாரம் எங்கே இருக்குன்னா சங்க இலக்கியத்தில் இருக்கு. என்னை வந்து இன்னைக்கு 1 மணி நேரம் பேசுங்க, நாங்கள் பெரம்பலூர் மக்கள் பொறுமையாக அப்படி உட்காந்து கேட்பீங்க போல. ஏன்னா எனக்கு அப்புறம் இன்னும் 2 பேச்சாளர்கள் இருக்காங்க, பரவாயில்ல, அவ்வளோ நேரம் நான் எடுக்க மாட்டேன். இந்தியாவின் மிக பழமையான நாகரிகம் இன்னைக்கு வரலும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறது சிந்து சமவெளி நாகரிகம். அதில் உள்ள முத்திரைகளை வந்து இன்னைக்கு வரலும் நம்ம படிக்கலை. இப்போ சமீபத்தில் முதலமைச்சர் என்ன செஞ்சார், அந்த முத்திரைகளை டிசைஃபர் என்று சொல்வோம் ஆங்கிலத்தில்,
சரியாக படிப்பவர்களுக்கு $1 மில்லியன் பரிசு அறிவிச்சிருக்காரு. இது ஏன் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னா, வடக்கிலே எப்படியாவது அந்த முத்திரைகளை சமஸ்கிருதம் கொண்டு படித்து அதுக்கு வந்து டிசைஃபர் பண்ணிடணும்னு நிறைய முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு செக் வைக்கணும்ல, அதுக்காக நம்ம முதலமைச்சர் அப்படி ஒரு சிறந்த ஒரு பரிசை அறிவிச்சிருக்கார். ஆனால் 2010 அஸ்கோ பர்போலா என்று ஃபின்லாந்து நாட்டை சார்ந்த சமஸ்கிருத நிறுவனர், அவர் வந்து ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்காலர், அவருடைய PhD தீசிஸ் வந்து கேரளாவை சார்ந்த ஜைமினிய பிராமணிக் ட்ரெடிஷன்ஸை பற்றி PhD பண்ணியிருக்கார். அதற்காக அவர் கேரளாவில் வந்து ரொம்ப நாள் தங்கியிருந்தப்போ தமிழ் அவருக்கு பரிச்சயமாச்சு. அவர்தான் முதலாக கம்ப்யூட்டரின் உதவி கொண்டு பாகிஸ்தானிலும் இந்தியாவிலும் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான இண்டஸ்ட்ரீஸ்க்கு கன்கார்டன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம், ஒரு அட்டவணை போடுறார். அப்போ திடீர்னு ஒரு நாள் அவருக்கு தோணுது, சமஸ்கிருதம் கொண்டே இதை படிக்க பார்த்துட்டு இருக்கோமே, தமிழை கொண்டு இதை படித்தால் என்ன? சிந்து சமவெளி சீல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அந்த கோடு அது இதுன்னு வெவ்வேறு உருவமாக இருக்கும். 5 கோட்டுக்கு ஒரு முறை என்ன இருக்கும்னா ஒரு மீன் இருக்கும். இந்த மீன் சின்னத்தை முதலாக தமிழை கொண்டு அது விண்மீனா இருக்கணும், அது ஒரு நட்சத்திரத்தின் குறியீடு என்று கண்டுபிடித்தவர் அஸ்கோ பர்போலா. 2010 இவர் அப்படி தலைமையில வச்சு கொண்டாடியது கலைஞர் அவர்கள் கோவையில் நடத்திய செம்மொழி மாநாடு. ஆனால் அதை மீறி இந்த செய்திகள் எதுவும் வந்து வெளியில வரல. அப்போ ஒரு எனக்கு PPT இருந்தால் அதெல்லாம் படமாக காமிச்சிருக்கலாம். ஒரு சின்ன சீலில் பார்த்தீங்கன்னா 7 கோடு அப்புறம் ஒரு மீன். அப்போ 7 கோடு ஒரு மீன் அப்படின்னா எர்சா மேஜர் அப்படின்னு சொல்லி வானத்தில் ஒரு விண்மீன் கூட்டம் இருக்குங்க. அந்த எர்சா மேஜரை தான் அந்த சீலில் சிந்து சமவெளி நாகரிகத்தில் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அவர் உறுதிப்பட நிறுவனார். அது என்ன அந்த எர்சா மேஜர் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம்ல, இங்கேருந்து அவன் துருக்கி நாட்டுக்கும் எகிப்துக்கும் கடல் தாண்டி போனான்னா அவன் கையில் என்ன காம்பஸாக இருந்துச்சு, மரத்தை கொண்டு கலன்களை செய்து நல்லா யோசிச்சு பாருங்க. இயற்கையாய் வந்த அந்த மான்சூன் விண்ட்ஸ் அதோடைய அந்த ஊக்கத்தால் இங்கேருந்து கடல் மேல் செல்கின்றவன் இரவு பகலாக நட்ட நடு கடலில் போகிறப்போ அவனுக்கு எது வந்து திசையை காண்பித்தது என்றால் விண்மீன்கள். அப்போ எதெல்லாம் வந்து அவனுக்கு வாழ்க்கையில் இப்படி உபயோகப்பட்டுச்சோ அதையெல்லாம் வந்து அவன் பதிஞ்சு வச்சுருக்கான். அப்போ அதுக்கு அடுத்த நிலையில் என்ன செய்கிறான், அந்த விண்மீன் கூட்டத்தை நம்பி தான் அவன் அங்கே போயிட்டு உயிரோடு திரும்பி வரணும். அப்போ மக்கள் இங்கே இருக்கிற சிந்து சமவெளி மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த 7 நட்சத்திரங்களை 7 பெண்களாக உருவகப்படுத்தின சீல்ஸ் வந்து இண்டஸ் வேலியில் இருக்குது. அதை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம ஊரில் இன்னைக்கு கோயிலில் இருக்கின்ற சப்த கன்னிமார் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, 7 கன்னிமார். அந்த 7 கன்னிமாருங்கிறது எர்சா மேஜர். இன்னைக்கு ஆனால் அதாவது நம்ம தலையில் ஏறி நல்லா மிளகா அரைக்கிறதுக்குங்க நம்ம ஒரு 2000 வருஷமாக இடம் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம், எல்லாத்துக்கும் ஒரு புராண கதை. சிவன் வந்து அந்தகாசுரன் அப்படிங்கிற அரக்கனை அழிப்பதற்கு 7 பெண்கள் துணை புரிஞ்சாங்களாமா. பிராமணி, மகேஸ்வரி, கௌமாரின்னு பேர்லாம் வச்சு அதில் ஒரு அம்மன் பேர் வந்து சாமுண்டி, அவள் வந்து யமனோட பொண்டாட்டி, இப்படிலாம் ஒரு கதையை கட்டி விட்டுருக்காங்க. எதுக்குன்னா இந்த 7 கன்னிமாருக்கு. ஆனால் இந்த 7 கன்னிமார் அப்படிங்கிறது வந்து எர்சா மேஜர், அந்த நட்சத்திரத்து கூட்டத்துடைய ஒரு உருவகம். எதையெல்லாம் மனிதன் தன்னை பாதுகாப்பதாக நினைத்தானோ, தனக்கு உயிரோட்டுவதாக நினைத்தானோ, இந்த நிலம் உட்பட அதையெல்லாம் அவன் வந்து தாய் தெய்வமாக மதர் காடஸாக வழிபட்டான் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரையிலும். அதன் ஒரு சிறு எச்சம் இந்த சீல் காமிக்கின்ற 7 கோடுகளும் ஒரு விண்மீனும். அப்போ அடுத்து நம்ம சங்க இலக்கியத்துக்கு வரோம். தொல்காப்பியர் 5 வகை நிலம் காமிச்சிருக்காரு, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, குறிஞ்சி முல்லை, மருதம் நெய்தல், பாலை. அப்போ நமக்கு தெரியும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல்லாம் நம்ம ஊரில் இருக்குது. பாலை அப்படின்னு வந்தோடனே போகிற போக்கில் இந்த சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் வந்து ஒன்று சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு. என்ன சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு, குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து, அதாவது எளிய தமிழில் சொல்லணும்னா மழை இல்லாத காலத்தில் குறிஞ்சியும் முல்லையும் காஞ்சு போய் காட்சி தருமே, அதுதான் பாலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த தமிழறிஞர்கள் எல்லாம் அதை பிடிச்சிக்கிட்டே என்ன பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டில் பாலையே இல்லை. அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும், தொல்காப்பியர் வந்து ஒரு நிலத்துக்கும் 16 கருப்பொருள் தராருல்ல. மக்கள் வாழ்ந்தாங்க, அவங்க பேர் என்ன, அவங்க தலைவர் பேர் என்ன, என்ன தொழில் பண்ணாங்க, அங்கே இருந்த விலங்குகள் என்ன, பறை என்ன, யாழ் என்ன,
இந்த மாதிரிலாம் உலகத்துல வேற எந்த இலக்கணமும் கிடையாதுங்க. பொருளதிகாரம் அப்படிங்கிற ஒண்ணுக்காகவே இன்னைக்கு இருந்தா தொல்காப்பியருக்கு 4 நோபல் பரிசு கொடுத்திருப்பாங்க. அவரெல்லாம் நம்ம கொண்டாடுறதே இல்லை, வெளி உலகத்துக்கு எடுத்து சொல்றதும் இல்லை. அப்ப பாலை நிலத்துக்கு அவர் எல்லா கருப்பொருளும் கொடுத்திருக்காரு அப்படின்னா கேள்வி தமிழ்நாட்டில் பாலை நிலம் இருந்ததாங்கிறது இல்ல, பாலை நில பகுதியில் தமிழ் பேசினாங்களாங்கிறது தான் கேள்வி. அப்ப ராஜஸ்தான்லயும் குஜராத்லயும் தமிழ் பேசப்பட்டு உள்ளது. இதற்கு சங்க இலக்கியத்தில் சிறுபானாற்றுப்படையில போற போக்குல ஒரு வரி, ஓங்கு நிலை ஒட்டகம் துயில் மடிந்தன்ன வீங்கு திரை கொணர்ந்த விரைமர விறகின். ஒரு புலவரோட கற்பனை பாருங்க, கடல்ல அலை அடிக்குது, அடிக்கிற அலையில மரக்கட்டை கரையில ஒதுங்குது, ஒதுங்குற மரக்கட்டை இப்படி மலை மாதிரி இருக்கு. இதை பார்த்தோடனே புலவருக்கு என்ன கற்பனை தோணுது? படுத்துக்கிட்டு இருக்கிற ஒட்டகம் மாதிரி இருக்கு. ஒரு படுத்து கொண்டிருக்கின்ற ஒட்டகத்தை கண்ணால நேரா பார்க்காம அந்த கற்பனை ஒரு புலவருக்கு வரக்கூடிய வாய்ப்பே இல்லை. அதுபோல நற்றிணையில் ஒரு பாட்டு, ஒரு சும்மா 2-3 உதாரணம் நான் கொடுக்க போறேன். களிச்சேறு ஆடிய கணைக்கால் அத்திரி குழம்பிலும் சேயிரா ஒடுங்கினன்னு உலோச்சனாருங்கிற புலவர் பாடுறாரு. அத்திரிங்கிறது கோவேறு கழுதை. நம்ம ஊர்ல அது ஜாஸ்தி கிடையாது, நம்ம ஊர்ல இருக்கிறது நாட்டு கழுதை. இந்த கோவேறு கழுதை எங்க இருக்குன்னா குஜராத் பகுதியில் இருக்கு. அங்க என்ன பண்ணுவாங்களாம், குஜராத்தில் உங்களுக்கு தெரியும் ரான் ஆஃப் கட்ச், அது ஃபுல்லா உப்பங்கழி. இந்த கழுதையோட முதுகுல உப்பு மூட்டை ஏறி அது சொதன்னு இருக்கிற அந்த உப்பங்கழியில நடந்து போறப்போ ஏற்கனவே அது கால் கொதன்னு இருக்கு, ஏன்னா பொழுதன்னைக்கும் உப்பங்கழியில நடந்துகிட்டே இருக்கிறனால அந்த காலில் இருக்கிற ரத்த வாடையை கண்டு அங்க இருக்கிற அந்த சுறா மீன் கடிச்சிருக்கான். சுறா மீன் அப்படிங்கிறது குஜராத் கோஸ்ட்ல இருக்கிற அந்த கடல் பகுதியில் மட்டும்தான் இருக்கு, இங்க இல்லை. அப்ப இது எப்படி இந்த புலவருக்கு தெரியும்? இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய சங்க இலக்கிய பாடல்கள்ல இமயமலையை பத்தி எழுதியிருப்பான். எங்கேயோ இருக்கு இமயமலை. இமயமலை இங்கிருந்து ஒரு 2300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. ஏன் பொழுதன்னைக்கும் இமயமலையை ஒரு லேண்ட்மார்க்கா வச்சு இவன் பாட்டு எழுதுறான்? அதுவும் சாதாரணமா எழுதலை. புறநானூர்ல ஒரு பாட்டு, நரந்தை நரம்பொன் மேய்ந்த கவரி குவளை பைஞ்சுனை பருகி அயல தகர தன்னிழல் பிணையோடுவதையும் வடதிசை அதுவே வான்தோ இமயம். வடதிசையில இமயமலை இருக்கு, அங்க தகர மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு கீழே கவரிமா அதோட ஜோடியோட உல்லாசமா படுத்துக்கிட்டு அங்க இருக்கிற நரந்த புல்ல மேய்ஞ்சிட்டு இருக்குன்னு ஒரு புலவர் அப்படியே ஒரு இமயமலை காட்சியை நம்ம கண் முன்னால கொண்டாடுறாரு. இந்த கவரிமா அப்படிங்கிறது ஹிமாலயன் யாக் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான ஒரு பெரிய எருது. நரந்தை அப்படிங்கிறது லெமன் கிராஸ், அங்க இருக்கின்ற ஒரு நறுமணம் மிக்க புல். தகரம்ங்கிறது அந்த பகுதிக்கே உள்ள மரம். அப்ப இதையெல்லாம் நான் ரொம்ப நேரில் பார்த்த மாதிரி இந்த புலவர் எழுதியிருக்காரு அப்படின்னா அங்க என்ன சமாச்சாரம் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும். சங்க இலக்கியத்தை கரைச்சு குடிச்சிருக்காரு திருவள்ளுவர். இப்ப தொல்காப்பியத்துல எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் விட்டுருங்க, பொருளதிகாரம் முழுக்க எதை காமிக்குதுன்னா தமிழர் வாழ்வியலை காமிக்குது. அன்னைக்கே அறம்பொருள் இன்பம் வீடுங்கிற அதான் நம்முடைய நான்மறை, வேதம் இல்லை. அதை அன்னைக்கே அவர் படம் பிடிச்சு காமிச்சிட்டு போயிட்டாரு. இதையெல்லாம் உள்வாங்கி தான் திருக்குறள்ல திருவள்ளுவர் மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமா அண்ணார் உயிர் நீப்பர் மானம் வரின்னு எழுதி வச்சுட்டு போறாரு. ஆனா இதுக்கு ஒரு 1000 வருஷம் கழிச்சு இந்த பரிமேலழகர் போன்றவங்க எல்லாம் தப்பா ஒரே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. கவரிமான், அது கவரிமான் அல்ல, கவரிமா. அந்த யாக் அப்படிங்கிறதுக்கு மேல எல்லாம் சடையா முடி இருக்கும். உண்மையிலேயே அந்த இடத்துல அது முடி போயிருச்சுன்னு வைங்களேன், குளிர்ல வரைச்சு செத்து போயிடும். ஸோ அதற்கும் இந்த உரையாசிரியர்கள் எழுதின பொருளுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்படி தமிழில் பார்த்தீங்கன்னா நூல் இயற்றப்பட்டு ஒரு 1000 ஆண்டுகள் கழித்து வந்த உரையாசிரியர்கள் நிறைய தப்பாக உரை எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். அதற்காக நம்ம பரிமேலழகர், எங்கள் அம்மா என்னை கேட்டாங்க, அவங்க ஒரு தமிழ் PhD, ஏண்டி பரிமேலழகரை கேள்வி கேட்குற அளவு நீ பெரிய இவளான்னாங்க. அது இல்லை விஷயம். இன்னைக்கு நம்ம அவங்க உரை எழுதின இன்னொரு 1000 வருஷம் கழிச்சு நின்றுட்டு இருக்கோம். அவர்களுக்கு தெரியாத அகழாய்வு உண்மைகள்லாம் இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ நம்ம எல்லாத்தையும் ஆங்கிலத்தில் ரீரெவியூன்னு சொல்லுவோம், மீள்பார்வை செய்ய வேண்டும். சங்க இலக்கிய நூல்களை மீள்பார்வை செஞ்சோம்னா அதில் அத்தனை வரலாற்று செய்திகள் பொதிந்து கிடக்கின்றன. அந்த வரலாற்று செய்திகளின் உண்மைகளை எல்லாம் இன்னைக்கு அகழாய்வில் நாம் வெளிக்கொண்டாந்துட்டு இருக்கோம். PJ செரியன் அவர்கள் முசிறி துறைமுகத்தை கண்டுபிடிக்கிறாரு. ஒரு துறைமுகம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அது முசிறியா இல்லையான்னு அவருக்கு சந்தேகம். ஏன்னா முசிறிங்கிறது ஒரு ட்ரேட் எம்போரியம் என்று டாலமி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு கிரேக்க நாட்டில். ஆனா இங்க எப்படி இருக்கு?
முசிறி துறைமுகம் கிட்ட கடல் வந்து ஆழமே இல்லை. ஆழமே இல்லாத கடல் பகுதியில் முசிறி மாதிரி ஒரு பெரிய துறைமுகம் இருந்திருக்க முடியுமா? பெரிய பெரிய கப்பல்கள் அங்கே வந்திருக்க முடியுமான்னு அவருக்கு சந்தேகம். அப்போ அது முசிறி தான் அப்படின்னு அவருக்கு உறுதி செய்ய எது வழிவகை செய்தது என்றால் பரணர் தந்திருக்கிற ஒரு சங்கப்பாட்டு. எப்படி வந்து முசிறி துறைமுகத்தில் பொண்ணோடு வந்து கரியோடு பெயர்ந்த கப்பல்கள், அதாவது ரோம நாட்டில இருந்து கோல்டை கொண்டாந்து இங்கே கொட்டிட்டு மிளகு பிளாக் கோல்டை ஏற்றிட்டு போன கப்பல்கள் கரைக்கு அங்கே நின்று தள்ளி நின்று சின்ன சின்ன கலங்கள் போய் பெரிய கப்பல்ல இருந்து அந்த மிளகு மூட்டைகளை ஏற்றி விட்டுட்டு பொண்ணை வாங்கிட்டு வந்துச்சுங்கிறத அவர் ஒரு சங்கப்பாட்டில் பதிஞ்சு காமிக்கிறார். அப்போ இதை பார்த்தோன்னே பிஜே செரியனுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? அப்போ அது நிச்சயமாக வந்து முசிறி தான். அப்போ அந்த அகழாய்வின் உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு அவருக்கு ஒரு சங்கப்பாட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருங்கிறது தான் அங்கே ஆச்சரியம். நமக்கு தான் நம்ம கொல்லப்பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம தமிழோட அருமை தெரியல. தன்னிடம் வேலை பார்த்து வந்த அந்த என்டையர் டீம் ஆஃப் ஆர்கியாலஜிஸ்ட், அதில் இந்தியா ஃபுல்லாக இருந்து நிறைய ஆர்கியாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. எல்லாத்துக்கும் 2 வருஷம் சங்க இலக்கியம் கோர்ஸ் ஏற்பாடு பண்ணார் இன் இங்கிலீஷ். சங்க இலக்கியத்தை விட்டுட்டு நம்ம வந்து தமிழக வரலாறை மீட்டெடுக்கவே முடியாது. அத்தனை செய்திகள் அந்த சங்க இலக்கியத்திற்குள் கொட்டி கிடக்கின்றது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மிக மிக ஆழமான வேர்களை உடைய ஒரு நாகரீகம் மற்றும் ஒரு பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள் நாம். ஜார்ஜ் மேக்குலெக் ட்ரெவெலன் என்கின்ற ஆங்கில வரலாற்று பேராசிரியர் சொல்வார், லிட்ரேச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆர் ட்வின் சிஸ்டர்ஸ். அதாவது வரலாறும் இலக்கியமும் இரட்டை சகோதரிகள். இலக்கியத்தின் சுவையை வரலாற்று பின்புலம் இருந்தால் இன்னும் அதிகமாக ரசிக்கலாம். தி ரிவர்ஸ் ஆல்சோ ஹோல்ஸ் குட். அப்போ இதற்கு வசதியாக இருக்கின்ற உலக அளவிலான ஒரே இலக்கியம் எது என்றால் தமிழ் இலக்கியம்தான். அப்போ அன்றைக்கும் இன்றைக்கும் நாகரீகம் மாறலாம். நாகரீகம் வந்து ரொம்ப மாறிடுச்சு. இப்போ அடுத்தடுத்து வர தலைமுறைகளில் பார்த்தீங்கன்னா தலைதெறிக்கிற வேகத்தில் நாகரீகம் மாறுது. அண்மையிலே நான் ஒரு பெண்கள் கல்லூரிக்கு பேச போயிருந்தேன். அப்போது ஒரு பொண்ணு வந்து ஒரு கேள்வி கேட்டா, இந்த அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு அப்படிங்கிறாங்களே, அச்சம் நாணம் எங்களுக்கு தெரியும், அது எங்கள்கிட்டலாம் இப்போ இல்லை, அது வேற விஷயம். இந்த மடம் பயிர்ப்புனா என்ன மேடம்னு அந்த பொண்ணு கேட்டா. மடம் அப்படிங்கிறது பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து இயற்கையிலேயே வந்து ஒரு மென்மைத்தன்மை உடையவர்களாக தான் இருக்க வேண்டும். அப்போ அந்த மடம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு சபையிலே ஒரு பெண்ணுக்கு எப்போவுமே எல்லாமே தெரிஞ்சிருக்கோங்க. ஷீ இஸ் பார்ன் டிவினிட்டி. ஆனால் எல்லாம் தெரிந்த அவள் என்ன செய்வா, கணவன் ஒன்று சொல்கிறப்போ தெரியாத மாதிரி கேட்டுக்குவா. அப்படி தெரியாத மாதிரி கேட்டு வாய மூடிட்டு சும்மா இருக்கிறதுனால கணவன் தானாக அவள் வழிக்கு வருவான்னு அவளுக்கு தெரியும். இந்த ஒரு சின்ன சூட்சுமம் வந்து இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு தெரியாதனால தான் பாதி கல்யாணம் விவாகரத்தில் முடியுது. அப்போ இந்த மடம்ங்கிற பொருளை நான் எடுத்து சொன்னேன். ஒன்றும் தெரியாத மாதிரி வாய மூடிட்டு இருக்கனால நம்ம மக்குன்னு அர்த்தம் கிடையாது. எல்லாம் நிறைகுடம் தழும்பாது. இது யாருக்காக சொன்னோன்னா நமக்காக சொன்னாங்க அப்படிங்கிறத அந்த பிள்ளைகளுக்கு சொன்னேன். ஆனால் அந்த பயிர்ப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த பயிர்ப்பு அப்படிங்கிறது நம்மோடு தொடர்பில்லாத ஒரு ஆண் மகனின் விரல் நகம் மேலே பட்டா கூட வெதவெதத்து போய் அருவருப்பாக இருக்கணும் நமக்கு. நீ யோசிச்சு பாருங்க. அதுவும் சென்னை போன்ற கல்லூரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கட்டிப்பிடி வைத்தியம் தான். பிள்ளைங்க பீச்சில் தியேட்டரில் எங்கே பார்த்தாலும் ஆண்களும் பெண்களும் எல்லாம் ஹக்கிங் தான். ஹேண்ட் ஷேக் கல்ச்சர்லாம் கிடையாது, இப்போ ஹக்கிங் கல்ச்சர். அப்போ அதில் எங்கே இருந்திருக்கோம் பயிர்ப்பு? அப்போ இது வந்து மாறி வருகின்ற ஒரு பண்பாட்டு கூறு. நாகரீகம் மாறலாம். இன்றைக்கி நம்ம ஜீன்ஸ் போட்டதுனால கருப்பில்லைன்னு ஆகிடுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணுங்கள், பிள்ளைங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் பண்பாடு கூறுகளை நாம் இழக்கத் தொடங்கிவிட்டால் அந்த இடத்துல அந்த வேர்கள் வந்து செல்லரிக்க ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். ஜெர்மன் நாட்டில் ஆஷ்வால்ட் ஸ்பெங்லர் என்று ஒரு அறிஞர், அவர் வந்து த டிக்ளைன் ஆஃப் த வெஸ்ட் அப்படின்னு சொல்லி 2 புத்தகங்கள் எழுதியிருக்கார். அந்த 2 புத்தகங்கள் எதோட டிக்ளைன் அப்படின்னா, கிரேக்க ரோம நாகரீகங்களின் டிக்ளைனை பற்றி அவர் 1918 1922 எழுதினார். ஆனால் அதில் அவர் சொல்லியிருக்க காரணிகள்லாம் பார்த்தா இன்றைக்கு நம்ம இருக்கின்ற இந்த தமிழ் பண்பாட்டு லட்சணத்துக்கு அதை அப்படியே நம்ம பொருத்தி பார்க்கலாம். அவர் என்ன சொல்கிறாரு, கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறம் நோக்கி ஒரு நாகரிகம் நகரத் தொடங்குகிற போது மனிதர்களிடையே மனித நேயம் குறையத் தொடங்கும். பொருள் சேர்ப்பது தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு
இந்த சிறுக கட்டி பெருகவாள் அப்படிங்கிறதெல்லாம் அறவே மறந்து பிகர் த பெட்டர், நிறைய வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் அப்படிங்கிற கல்ச்சரை ஒரு நகரமயமான ஒரு இடம் வந்து ஊக்குவிக்குமா. அப்புறம் சொல்றாரு, லஞ்சம் கையூட்டு கூடிவிடும், சமூக நல்லிணக்கம் குறைந்து விடும், மக்களிடையே நாணயம் நேர்மை குறைந்து, a false sense of respect in place of honest interaction. அதான் இன்னைக்கு தமிழில் முகஸ்துதி. இன்னைக்கு நம்ம காரியம் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணுறோம், தினம் யாரையாவது முகஸ்துதி மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டே முன்னாடி வந்து இழிச்சிட்டு நிற்கிறது. இது மாதிரி இந்த மாறி வருகின்ற பண்பாட்டு கூறுகள் இதோடைய உச்சகட்டமாக அவர் ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இறை நம்பிக்கை என்பது தனிப்பட்ட ஒரு மனித அனுபவமாக இல்லாமல் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் ரிலிஜன் என்று சொல்லக்கூடிய நிறுவனமயமான சமயமாக மாறிவிடும். அப்போ இந்த மனுஷன் என்ன பண்ணுவான், அன்றாட வாழ்க்கையில் தனக்கு இருக்கிற பிரச்சனை, தான் வந்து ஒரு நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய ஒரு வழிமுறை, வாழ்க்கை முறை, இதை எல்லாத்தையும் மறந்துட்டு தேவையில்லாத விஷயங்களை பற்றி அவனை சிந்திக்க தூண்டுவது. என்ன, சொர்க்கம், நரகம், பூஜை, பரிகாரம், ஜோசியம், இப்படி 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 மண்டையை பிச்சுக்கு திரிகிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் அன்றாட வாழ்க்கையிலே அவர்களுக்கு இருக்க பிரச்சனைக்கு யார்கிட்ட வந்து விடை தேடுறாங்க அப்படின்னா ஜோசியத்தில் விடை தேடுறாங்க. ஜோசியத்தையே பேன் பண்ணணும்னு இன்னைக்கு 2600 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மகான் சொல்லி வச்சுட்டு போனார். அவர் யாருன்னா புத்தர். பௌத்த மதம் என்பது இன்னைக்கு நான் இங்கே வந்து ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு புத்தகம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் பெரம்பலூர் புக் எக்ஸிபிஷனில் வாங்கினேன். பௌத்தமும் தமிழும் அப்படின்னு மயிலை சீனி வெங்கடசாமி எழுதின புத்தகம். பகுத்தறிவுக்கு ஒவ்வாத பல விஷயங்களை வந்து இன்னைக்கு நாம உள்வாங்கிட்டு இருக்கிறோம். அவை நம்மேல் தொடர்ந்து திணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விஷயங்களை நம்ம பின்பற்ற தொடங்கினா அங்கே அடியாக கூடியது என்னவா இருக்கும் அப்படின்னா நம்முடைய பண்பாடு வேறு செல்லரிச்சிரும். இதற்கு ஒரு வார்னிங் எங்கேருந்து வருது அப்படின்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சங்க இலக்கிய பாட்டில் வருது. அந்த ஒரு கருத்தை சொல்லி நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது கணியன் பூங்குன்றனாருடைய பாட்டு யாதும் ஊரே. அதோட அடுத்த வரி என்ன, தீதும் நன்றும் உன் வாழ்க்கையில் உள்ள வெற்றி தோல்வி நீ மட்டுமே காரணம், நீ வேற யாரையும் நீ வந்து சொல்ல முடியாது. இந்த ஒரு அடிப்படை புரிதலை இங்கு உள்ளே வந்த வேத நாகரீகம் தலைகீழாக பிரட்டி போட்டது. இந்த சேர சோழ பாண்டியர்கள் அதற்கு விலை போனார்கள். இப்ப இல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி. போர்ல நீ ஜெயிக்கணுமா, ராஜசூய யாகம் பண்ணு. பிள்ளை வேணுமா, புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணு. இன்னைக்கு நிறைய பேர் ராமேஸ்வரம் போய் சத்ரு வினோசினி யாகம்னு ஒன்று பண்ணுறாங்களாம். அது என்னன்னா எதிரிகள் அடியோடு அழிஞ்சு பூண்டோட போயிடுவாங்களாமா அந்த யாகத்தை பண்ணால். இதை மந்திரிகள் போய் பண்ணால் பரவாயில்ல, IAS அதிகாரிகள் கூட போய் பண்ணுறாங்களாம். அப்போ அவங்களுக்குலாம் பகுத்தறிவு எங்கே போச்சு? அப்போ உறையூர் முதுகண்ணன் சாத்தனார் என்று ஒரு புலவர் சோழன் நலன்கிள்ளியை பற்றி ஒரு புறநானூற்று பாடலில் பாடுறார். என்ன பாடுறாரு, கொடியோர் தெருதலும் செவ்வியோர் கழித்தலும் ஒடியா மறையின் மடிவிலையாகி நல்லதன் நலனும் தீயதன் தீமையும் இல்லை என்போர்க்கு இனனாகிலியர். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்ககிட்ட வந்தவங்களுக்கு நீ இன்பத்தை கொடு, தீயோருக்கு தண்டனை கொடு, தகுதி உடையவங்களுக்கு தக்க பரிசல்கள் கொடு, நேர்மை மாறாத முறையால் நற்செயல்கள் செஞ்சால் உனக்கு நல்வினை வரும், தீச்செயல்கள் செய்தால் தீவினை வரும். நல்லதன் நலனும் தீயதன் தீமையும் இல்லை என்போர்க்கு இனனாகிலியர். இதற்கு மாறாக ஏதாவது ஒன்று உண்டு என்று யாராவது சொன்னால் அவங்க பேச்சை கேட்டு ஏமாந்துராத அப்படின்ட்டு இன்னைக்கு 2200 ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழன் நலங்கிள்ளிக்கு உறையூர் முதுகண்ணன் சாத்தனார் அறிவுரை கூறுகின்றார். ஏன் கூறினார்? இதுதான் கேள்வி. அப்போ அன்றிலிருந்து இன்று வரை நாம் எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோம். நம்முடைய பண்பாடு இன்னைக்கு என்ன ஆயிட்டுருக்குது? ஏற்கனவே சொன்னது போல் பண்பாடும் மொழியையும் நம்ம வந்து பிரித்து பார்க்க இயலாது. இரண்டுக்கும் உள்ளது தொப்புள்குடி உறவு. இன்றைக்கு வந்து பிள்ளைங்க CBSE ICSE என்னென்ன சிலபஸ்லாமோ படித்து செகண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு எதையெல்லாமோ எடுத்து, திருக்குறள் வேண்டாங்க, ஒரு பாரதியார் பாட்டை படித்தா பொருள் புரிய வேண்டாமா? அந்த அளவு கூட அடிப்படை தமிழறிவு இல்லாமல் இந்த தமிழ்நாட்டிலே நாம் ஒரு இளைய தலைமுறையை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். இங்கே இருக்கின்ற ஒரு தாய்மார்க்கும் சொல்கிறேன், உங்கள் பிள்ளை தமிழ் ஒழுங்காக படிக்காட்டி அதுக்கு நீங்கள் தான் காரணம்.
வேற யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஸ்கூலையோ சிலபஸையோ அவங்க அதுக்கு ஒரு டார்கெட் இருக்கு. ஆனால் நம் குழந்தைகளுக்கு தாய் மேல எப்படிங்க பாசம் இருக்கும்? தமிழை ஒழுங்கா படிக்காட்டி அந்த தமிழ் உணர்வை அவர்களுக்கு ஊட்டி வளர்க்க வேண்டியது ஒவ்வொரு தாயின் கடன். மறைமலை அடிகள் சொன்னது போல் தமிழை நாம காப்பாற்ற வேண்டாம். தமிழ் இறையருளோடு கூடிய ஒரு மொழி, அது இயற்கை உடையது. இயற்கை காப்பாற்றும். இயற்கை உள்ளவரை தமிழ் இருக்கும். இன்னைக்கு ஏதோ ஒரு பண்பாட்டு மிச்சோண்டு நம்மெல்லாம் சொச்சோண்டு இப்படி உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில அந்த தமிழ் அன்னை நம்மை காக்கின்றாள் என்றுதான் நான் உறுதியா நம்புறேன். அப்ப அதுக்கு நம்ம என்ன பதிலுக்கு கைமாறு செய்யணும் அப்படின்னா, நம்முடைய குழந்தைகளுக்கு அடிப்படை தமிழறிவை, தமிழ் மேல் ஒரு விருப்பத்தை, ஒரு பாசத்தை, தாய்க்கு சமானம் தாய்மொழி, அந்த உணர்வை ஊட்டி நம் குழந்தைகளை நாம் வளர்க்க வேண்டும். நம்முடைய ஆழமான வேர் கொண்ட இந்த பண்பாட்டை பாதுகாத்து அடுத்த தலைமுறைகளுக்கு இட்டு செல்வதற்கு இது ஒன்றுதான் வழி என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.